வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் தமிழில் இருக்கக்கூடிய வானொலி பற்றியது தான். வானொலி அப்படிங்கிற போது அதனுடைய தோற்றமும் வளர்ச்சியும், வானொலியினுடைய தந்தை, அதனுடைய வளர்ச்சி நிலை, அதனுடைய வகைகள்னு பார்த்துக்கிட்டு அப்படின்னா ஒரு கொடைக்கானல் எஃப்எம், கோயம்புத்தூர் எஃப்எம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஒரு கொடைக்கானல் எஃப்எம் பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வானொலி யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், மார்க்கோனி. எந்த வருடம் அப்படிங்கிறது 1890. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இத்தாலிய விஞ்ஞானி. 1890ஆம் ஆண்டு அளவில் இத்தாலிய விஞ்ஞானி மார்க்கோனி என்பவரினால் உலகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு ஒலி வகை ஊடகமே வானொலி ஆகும். இந்த வானொலி சில கம்பி இணைப்புகளை கொண்ட ஒரு பெட்டி அப்படின்னு வரையறைப்படுத்துகிறாங்க. ஆயினும் எந்தவித ஒயர் இணைப்புகளும் இன்றி தொலைதூர ஒளிபரப்புகளை செய்யும் அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி செயல்படுது அப்படின்னா, இங்கு ஒலி அலைகள் மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு பின்னர் அந்த மின்காந்த அலைகள் மீண்டும் ஒரு ஒலி அலைகளாக நேயர்களை சென்றடைகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த வானொலி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து இதனுடைய வளர்ச்சி நிலையை பார்க்கலாம். வானொலியை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி. முதல்ல ஒருவர் பேசிய நிலையை பிறருக்கு அறிவித்தது வானொலி. எந்த வருஷம் அப்படின்னா 1920. முறையான ஒரு வானொலி நிலையம் எங்கே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1920 அமெரிக்காவில் பிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அடுத்தது அந்த அமெரிக்கா வானொலி கழகத்தை ஏற்படுத்தியது. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா, உலகிலேயே சிறப்பு பெற்ற முதல் வானொலி நிலையம் எதுன்னு கேட்டால் லண்டன் பிபிசி. உலகிலேயே சிறப்பு பெற்ற முதல் வானொலி நிலையம்னு கேட்டால் லண்டன் பிபிசி. அடுத்தது இரண்டாவது இடத்தை பெறுவது எதுன்னா இலங்கை வானொலி நிலையம். 1922 27 வரைக்கும் பல வானொலி நிலையங்கள் தோன்றியிருக்கு நம்ம இந்தியாவில். அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பம்பாய், கல்கத்தா வானொலி கழகம், இந்த ரெண்டையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் தற்போது அப்போ 7 வானொலி நிலையங்கள் இருந்திருக்கு. என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா சென்னை, திருநெல்வேலி, திருச்சி, கோவை, மதுரை, நாகர்கோவில், தூத்துக்குடி, இந்த மாதிரி இருந்திருக்கு. அதில் ஹெட்டு எதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா சென்னை வானொலி நிலையம் தான் என்னது தலைமை வானொலி நிலையமாக இருந்திருக்கு. அப்போ இந்தியாவில் நிறைய தனியார் வானொலி நிலையங்கள் இருந்திருக்கு. 1929 அதில் வானொலி நிலையங்கள் கலைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இந்தியாவில் 1930ஆம் ஆண்டில் அரசு ஒலிபரப்பு வானொலி கழகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது 5 ஆண்டுகள் ஒரு நெகிழ்ச்சியுடையதாக இருந்திருக்கு. அப்புறம் முறையான செயல்பாடு செய்யப்பட்டு 1936 ஆல் இந்தியா ரேடியோ, அகில இந்திய வானொலி நிலையம் ஏற்படுத்தப்பட்டது 1936. அது ஒரு 1941 ஒரு தனி கழகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1947க்கு பின்னர் என்னென்ன மாதிரியான வானொலி நிலையங்கள் எந்தெந்த ஊரில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சென்னை, தில்லி, பம்பாய், கல்கத்தா, டாக்கா, லாகூர், பெசவார், திருச்சி, இந்த மாதிரி 8 இடங்களில் இந்திய அரசு வானொலி நிலையங்களை அமைத்திருக்கு. அப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா 1985ஆம் ஆண்டு கணக்கெடுக்கிற போது ஒரு 150க்கும் மேற்பட்ட வானொலி நிலையங்கள் இந்தியாவில் இருந்திருக்கு. அப்புறம் நெக்ஸ்டெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா அதில் ஒரு இணை நிலையங்களாக செயல்பட்டுருக்கு. ஒவ்வொரு வானொலி நிலையங்களுக்குமே ஒரு இணைய இன்னொரு நிலையங்கள் இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, சென்னையும் திருச்சியும் வானொலி நிலையம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3 விளம்பர வானொலி நிலையங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு விவித பாரதியை சொல்கிறாங்க. 1985 150க்கும் மேற்பட்ட வானொலி நிலையங்கள் இருந்திருக்கு. முழுமையான வானொலி நிலையங்கள் இந்தியாவில் 100 வானொலி நிலையங்களும் இணை நிலையங்கள் 2 இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சென்னை, திருச்சி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. 3 விளம்பர வானொலி நிலையங்கள் இருந்திருக்கு. அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா விவித பாரதி, இதோட சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கோங்க, மத்திய அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் வானொலி நிலையங்களின் எண்ணிக்கை பார்த்துக்கிட்டோம்னா 139 மத்திய அரசு மத்திய அலைவரிசையில். அடுத்தது சிற்றலை அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் நிலையங்களின் எண்ணிக்கை 11 அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்புறம் அது போக இல்லாமல் எஃப்எம் அந்த வானொலி நிலையங்கள் 11 இருந்திருக்கு.
இதெல்லாம் அப்படியே பார்த்தாலும் கடைசியில் முக்கியமானது ஒன்று சொல்லி முடிக்கிறாங்க. 1957ஆம் ஆண்டு அகில இந்திய வானொலி நிலையம் என்னவாக மாற்றப்பட்டது அப்படின்னா ஆகாஷவாணி. முக்கியமானது ஆகாஷவாணி. 1957. 1936 என்ன பண்ணாங்க, ஆல் இந்தியா ரேடியோ உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது அது அப்படியே மாற்றம் செய்யப்பட்டு 1957 ஆகாசவாணி பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இது முக்கியமானது. அடுத்தது தொடக்கத்தில் ஒரு ஆண்டுக்கு 1,00,000 மணி நேரம் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. ஓவராலாக எல்லா நிலையங்களும் நிகழ்ச்சிகளும் சேர்த்து சொல்கிறாங்க. இன்று ஒரு ஆண்டுக்கு 10,00,000 மணி நேரம் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. இதில் எப்படி விட்டுறலாம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 37 மணி நேரம், அதாவது 273 முறை இந்தியாவில் செய்தி வாசிக்கப்படுகிறது. செய்தி எத்தனை தடவை வாசிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னா 37 மணி நேரம் 273 முறை இந்தியாவில் செய்தி வாசிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. PTI ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. அடுத்தது UNI யுனைடெட் நேஷன் ஆஃப் இந்தியா. UNI இது ரெண்டுமே இந்தியாவில் உள்ள சிறந்த செய்தி முகவாண்மைகள். இதிலிருந்து தான் நம்ம செய்திகளில் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, PTI. அடுத்தது UNI ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, யுனைடெட் நேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது இது அப்படியே ஒவ்வொன்றும் வளர்ச்சி பெற்று வரும்போது 1967 வர்த்தக ஒளிபரப்பை செயல்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக நிறைய வருமானங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மடங்கு முதல்ல இருந்ததுக்கு அடுத்த 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாமே கணிப்பொறி மயமாக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கீழே வந்துட்டோம் அப்படின்னா ஜேம்ஸ் கிளார்க் மாக்ஸ்வெல் இயற்பியல் அறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் செய்த பரிசோதனையில் அலைகளின் வழியாக ஒளி பரவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 1869 ஜெர்மானிய அறிவியல் அறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா யாருன்னா ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவர் மின்னாற்றலை ஒளி அலைகளை போன்று வானவெளியில் வானலைகளாக செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார், நிரூபித்து காட்டியிருக்கிறார். வானொலி அலைகளை கண்டு அறிவித்த ஹெர்ட்ஸ் அவருடைய பெயராலேயே இன்றும் அவை அழைக்கப்படுகின்றன. வானொலி அலைகளை ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற பெயரில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தது இப்போ தற்போது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வானொலி தற்காலத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து சென்னையில் பார்த்துக்கிட்டோம்னா முதல் பண்பலை நிலையம் எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் நாள் தொடங்கப்பட்டது சென்னையில். அது ஒரு கொஸ்டின். அடுத்தது இவங்க தன்னுடைய ஒளிபரப்பை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கோல்டு அப்படின்னும் அடுத்தது ரெயின்போ கோல்டு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. பாருங்கள், சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை ஆகிய நகரங்களில் அகில இந்திய வானொலி நிலையம் வானொலி ரெயின்போ கோல்டு என்ற 2 அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகி வருகிறது. அதில் முக்கியமாக ரெயின்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் அந்தந்த ஊரில் சிறு சிறு நடக்கக்கூடிய தகவல்களையும் கொடுக்குது. கோல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த அலைவரிசை தேசிய செய்திகள், செய்தி விமர்சனம், இந்த மாதிரியான செய்திகளை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னது, ரெயின்போ, கோல்டு. அடுத்தது பொதுவாக பண்பலை வானொலியினுடைய ஒளிபரப்பு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 40 முதல் 50 கிலோமீட்டர். இது ஒரு கொஸ்டின். அந்த ஒளிபரப்பு எல்லை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 முதல் 50 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறைந்த தூரம், தெளிவான, துல்லியமான ஒளிபரப்பு அப்படின்னு பண்பலையினுடைய இலக்கணமாக இதை சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு விதிவிலக்காக இருக்குது. எந்த ஒரு பண்பலை வானொலி நிலையம் எதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப உயரத்தில் இருக்கான். கோபுரத்தினுடைய மலையின் உச்சியில் இருக்கிறதுனால இதனுடைய ஒளிபரப்பு எல்லை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 250 முதல் 300 கிலோமீட்டர் தூரம் வரை சென்றடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கொடைக்கானல் பண்பலை 22 மாவட்டங்களுக்கு ஒளிபரப்பு சென்றடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொரு வானொலி நிலையங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா சென்னை, மதுரை, திருச்சி, இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையுமே இந்த ரெயின்போ எஃப்எம், மிர்ச்சி எஃப்எம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அடுத்தது நாம் இப்போ பார்த்த அந்த கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையத்துக்கு இன்னொரு பேர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா
கோடை பண்பலை வானொலி நிலையம் அப்படிங்கிற ஒரு பேர். எல்லா வானொலி நிலையத்துக்கும் போல் அது 4:55 12 மணி வரை அந்த நிகழ்ச்சிகள் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்துக்கிட்டு அப்படின்னா தமிழ்நாட்டில் 24 மாவட்டங்களுக்கும் கேரளாவில் சில மாவட்டங்களுக்கும் இந்த அலைவரிசை போகுது. அதனால தான் மற்ற வானொலி நிலையங்களை விட அதிக அளவில் வானொலி நேயர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2000 துவங்கப்பட்டிருக்கு. 19 வானொலி நிலையங்களுக்கு ஒலிபரப்பு சேவையை வழங்குகிறது அப்படின்னு இந்த கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையத்தை சொல்கிறாங்க. அடுத்தது, எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் சரி அல்லது எந்த ஒரு ஊடகத்துக்கும் சரி அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. இந்த வானொலியினுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உலக நிகழ்வுகள், உலக நிலவரங்கள், வானிலை அறிக்கைகள், அரசாங்கம் என்னென்ன சொல்லுது, நம்ம ஊரில் சந்தையில் என்னென்ன பொருட்களினுடைய விலை, நம்ம ஊரில் என்ன நடக்குது, அந்த மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 3 நிமிடங்களில் உலகம் பூராகவும் அறிவிக்கக்கூடியதாக இந்த வானொலி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடலில் பயணிக்கக்கூடிய கப்பல்கள், வானில் பிரயாணம் செய்யக்கூடிய விமானங்கள் போன்றனும் கூட இந்த ரேடியோ அலைகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போது விமானத்தில் போகணும் அப்படின்னா அந்த ஃபோனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வானிலம் கூட என்னது, அந்த பிரயாணம் செய்கிற பொழுது இந்த வானொலி அலைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வானொலியினுடைய நன்மைகளை சொல்கிறாங்க. தீமைகள் அப்படின்னு பார்க்குற பொழுது ஒரு சில தீமைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த செய்திகளை காது வழியாக கேட்குற பொழுது அவர்களுடைய உணர்வுகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டாக. அடுத்தது, ஒளிபரப்புகள் ஒருத்தருனுடைய சார்பில் இருக்கிற பொழுது என்னாகும் அப்படின்னா அவங்கள பற்றியும் உண்டான நன்மைகளை மட்டும் சொல்லுவாங்க, தீமைகளை சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கிற பொழுது மற்ற நிலவரங்களை தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஒரு சிலர் பாடல்களுக்கு அடிமையாயிடுறாங்க, செய்திகளை கவனிக்கிறதில்ல. செய்திகள் சொன்னால் அடுத்து எதில் பாடல் ஓடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிலைமையும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வானொலி பற்றி ஓரளவுக்கு செய்திகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 1890 ஏற்படுத்தப்பட்டது அந்த வானொலி. அதனுடைய வளர்ச்சி நிலையை அப்படின்னு பார்க்குற பொழுது 1920 அமெரிக்காவில் வானொலி கழகத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்தியாவில் 1930 ஏற்படுத்தினாங்க வானொலி கழகம், ஒலிபரப்பு வானொலி கழகம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம். 1936 ஆல் இண்டியா ரேடியோன்னு கொண்டு வந்தாங்க. அதைவே 1957 ஆகாசவாணி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய வளர்ச்சி நிலை வர்த்தக ஒலிபரப்பு 1967 கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த செய்திகள் எங்கெங்கே இருந்து வாங்கினாங்க அப்படின்னு பார்க்குற போது PTI UNI அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வானொலி அலைகளை யாருடைய பெயர் மூலமாக சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ஸ் அப்படிங்கிற அறிஞர் மூலமாக அந்த வானொலி அலைகளை சொல்கிறோம். அப்புறம் என்ன பார்த்தோம், அந்த கோடை பண்பலை வானொலி நிலையத்தை நம்ம முக்கியமாக சொன்னோம். ஏன்னா அது ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால பல இடங்களுக்கும் பரவுது. அதனால நேயர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், அந்த 2வது இடம் என்னென்னு பார்த்தா லண்டன் BBC. முதல்ல லண்டன் BBC, 2வது இலங்கை வானொலி நிலையம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் அப்படின்னு கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி வானொலி நிலையங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அடுத்தது திரைப்படம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.